நம்ம வால்வோ கேபினில் வந்து 4 ஏர் பேக் கொடுப்பாங்க. கேபின் ஏர் பேக், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. இதில் பேக் வந்து உட்காந்துருச்சு. திருப்பி நாங்கள் என்ன பண்ணோம், தம்மாம் போகிற வரல சாப்பாடு டைமில் நிறுத்தி வண்டியை ஒரு ஏர் பேக்காக செக் பண்ணும்போது பின்னாடி ஏர் பேக்கு ஃபுல்லாக உட்காந்துருக்கு. உட்காந்தா என்ன பண்ணும், டங்குன்னு அடிக்கும். புரியுதா? கேபின் புஸ்ஸு போனாலும் உட்காந்து ஓட்ட முடியாது, டங்குன்னு அடிக்கும். இதுதான் கடைசியில் பார்த்தா நான் என்ன பண்ணால் அது ஒரு கண்ட்ரோல் வால்வு இருக்குது. இந்த வால்வை கழட்டிட்டு மேலே கீழே தூக்கி பார்க்குறேன், அது வேலை செய்ய மாட்டேங்குது. அதனால தான் அந்த கேபின் மொத்தமாக கீழே உட்காந்துருந்துருக்கு. இப்போது அதை மறுநாள் இங்கே கொண்டு வந்து நைட்டு வண்டியை நிப்பாட்டி இன்னைக்கு வண்டியை காலையில் விட்டு அவங்கள்ட்ட நாங்களே போய் சொன்னோம், இங்கே பாருங்கள் இன்னும் இருக்குது, இதான் போயிருக்கு, கொஞ்சம் செக் பண்ணுங்கன்னு. இந்த போய் அடிச்சு என்னாச்சுன்னா ஒரு ஏர் பேக்கும் போச்சு. ஒரு பழைய வண்டி ஒன்று நிற்குது, அதுலேருந்து வால்வை கழட்டி போட்டிருக்காங்க, ஒரு ஏர் பேக்கும் புதுசாக மாட்டி இப்போ ஜம்முன்னு வேலை செய்யுது. இப்படி தான் எல்லாம் தெரியும்னு நம்மளும் எதுவுமே பேசிடக்கூடாது. புரியுதா? நம்ம அறிவுன்னு ஒன்று இருக்குது, நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணணும். அதுதான் இந்த இது. நல்லா பார்த்துக்கிறேங்க. இப்படிலாம் நடக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நம்ம வெளியில் போய் எல்லாம் பார்த்தோம். வெளியில் போய் பார்த்ததில் 2 ஏர் பேக்கும் ஃபுல்லாக டவுன் ஆகி கீழே உட்காந்துருக்கு. ஏன் தெரியுமா? அந்த கண்ட்ரோல் வந்து வேலை செய்யலை. அதனால தான் அந்த ஏர் பேக்கு டவுன் ஆகி வண்டி ஓட்ட முடியாத அளவுக்கு லேசான ஒரு பள்ளத்தில் இருந்தாலும் குதின்னு குதிக்குது. பேக்கில் உள்ள 2 ஏர் பேக்குமே வேலை செய்யலைன்னா ஒரு வால்வு தான் 2 ஏர் பேக்குக்கு, ஃப்ரண்டில் ஒரு வால்வு தான் ஃப்ரண்ட் ஏர் பேக்குக்கு, அதாவது கேபின் ஏர் பேக்கு இருக்குது. பார்த்தீங்களா? இதான் இதுக்கு பேர் என்ன தெரியுமா? கேபின் ஏர் பேக் கண்ட்ரோல் வால்வர் இது பேர். இதுதான் போயிடுச்சு. இது வந்து ஆட்டோமேட்டிக்கலாக மேலே கீழே போகும்போது ஏர் பேக்கு மேலே கீழே போயிட்டு சேக்காவும். இங்கே பாருங்கள், அது குதிச்சு வந்ததில்ல, அந்த ஏர் பேக் போயிடுச்சு. இப்போ புது ஏர் பேக் மாற்றியாச்சு. கல் மாதிரி இருக்குது பாருங்கள். அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வால்வு அதான். புரியுதா? ஏர் சஸ்பென்சிங் கண்ட்ரோல் வால்வு. அதாவது ஜம்பிங்கில் அது ஆட்டோமேட்டிக்காக மேலே கீழே போயிட்டு வரும். அது வேலை செய்யாதனால தான் இது டவுனில் கிடந்தது. இப்போ அது பழைய வண்டியில் மாட்டியிருக்காங்க. இப்போ நான் கலட்டி நான் இப்போ உங்களுக்கு வந்து கீழே தூக்குறேன் பாருங்கள். அது மேலே ஏறும் இறங்கும் ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் ஏர் பேக்கை மட்டும் கவனமாக பாருங்கள். ஏர் பேக்கை மட்டும் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஏர் பேக்கு மேலே நான் கீழே அமைக்கியிருக்கேன், மேலே தூக்குது பாருங்கள். நல்லா பாருங்கள், மேலே போதா? இங்கே பாருங்கள். அதே மாதிரி இந்த வால்வை நான் மேலே தூக்கும் போது அது கீழே வந்துடும். ஏன்னா நம்ம சென்டரில் வச்சு லாக் பண்ணணும். அப்போ தான் ஆக்ஷன் மேலே கீழேயும் நல்லாயிருக்கும். அதை தவிர வேறு எதுவும் நம்ம அதுக்கு தெரிஞ்சால் கை வைக்கணும், தெரிலன்னா வச்சிடக்கூடாது. நீங்கள் ஃபுல்லாக டைட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அப்புறம் கிடந்து கட்ட மாதிரி குதிக்கும், டங்குன்னு ஏர் பேக்கு வெடிக்கும், அப்புறம் இதாகிடும். ஏர் பேக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும். இங்கே பாருங்கள், புரியுதா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஏர் பேக்கும் போயிடுச்சு, அந்த வால்வும் வந்து அதை அடித்ததுனால ஏர் பேக் போச்சு. இப்போ வால்வை நம்ம சென்டரில் வச்சுட்டோம், அது கரெக்டாக நார்மலுக்கு வந்துடும். இனி ஜம்பிங்கில் வந்து கரெக்டாக இருக்கும்.